Hi students, இன்னைக்கு exercise 2.1ல 5th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுல ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு இன்டீஜர் எடுத்துக்க சொல்றாங்க, அதை ஸ்கொயர் பண்ணிட்டு 4ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா எய்தர் 0 இல்லைன்னா 1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா 0 ஆர் 1 கிடைக்குதா இல்லையான்னு. எனி இன்டீஜர் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எனி இன்டீஜர். ஓகே, அப்போ அந்த இன்டீஜர் என்னவா இருக்கலாம், ஆடாவும் இருக்கலாம், ஈவனாகவும் இருக்கலாம். நம்ம இந்த ப்ராப்ளமே 2 கேஸாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஈவன் இன்டீஜர் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அடுத்து ஆட் இன்டீஜர் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈவன் எழுதலாம். லெட் த இன்டீஜர் பி ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். x is equal to 2k அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதான் நம்மளோட ஈவன் இன்டீஜர். இப்போ ஆல்ரெடி நம்ம 4th ப்ராப்ளம்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் அண்ட் எனி இன்டீஜர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்டீஜரை நான் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி மாறிடும், 2k the whole square அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் 2 times. அப்படி பண்ணோம்னா 2 2s are 4 ஆயிடும். இது k ஸ்கொயர்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா, இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 4ஓட மல்டிபிளா தானே இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், கண்டிப்பா இது 4ஆல டிவைட் ஆகும். அப்ப டிவைட் ஆச்சுன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆயிடும். அப்ப எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 0 கிடைக்குமா. அதான் இட் இஸ் இது என்னது, மல்டிபிள் ஆஃப் 4ஆ இருக்கு. அப்படிதானே, 4ஓட மல்டிபிளா இருக்கு. அப்ப இது என்ன ஆகும், எக்ஸாக்டா 4ஆல டிவைட் ஆகும். அப்ப டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அது எப்படி எழுதிக்கலாம், when divided by 4 it leaves remainder 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட கேஸ் 1. அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் 2ல என்ன பண்ண போறோம்னா இன்டீஜர் வந்து ஆட் இன்டீஜரா எடுக்க போறோம். இதை நீங்க கேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இது நம்மளோட கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2ல இன்டீஜர் வந்து நம்ம ஆடுன்னு எடுத்துக்கலாம். லெட் த இன்டீஜர் பி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, சாரிங்க, பி இன்டீஜர் பி ஆட். இப்போ நம்ம ஆட் இன்டீஜர் எழுத போறோம். ஆல்ரெடி நம்ம ஈவன் எழுதியிருக்கோம்ல, அப்ப நம்மளுக்கு ஆட் இன்டீஜர் வேணும்னா என்ன செய்வோம், ஈவனோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆட் இன்டீஜர் கிடைக்கும். அதை தான் அப்படியே எடுத்து எழுத போறோம். x is equal to 2k, இது ஈவன். இந்த ஈவனோட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் இன்டீஜர் கிடைக்கும். ஓகே, இதே என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் அண்ட் இன்டீஜர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2k plus 1 the whole square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்குதா. அப்ப ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். இப்ப இதுதான் நம்மளோட a, 2kன்றது தான் நம்மளோட a. a என்னது 2k, b என்னது b is equal to 1. அது அப்படியே போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணா ஏக்கு பதிலாக என்ன போடுவோம், 2k the whole square இருக்கும் பிளஸ் 2 into a என்னது 2k, b என்னது 1 பிளஸ் அகைன் b என்னது 1 ஸ்கொயர்னு வந்துடும். இதை இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 2s are 4, 4k ஸ்கொயர்னு இருக்கும். பிளஸ் இதை பண்ணும்போது 2 2s are 4, 4 into 1 4 தான் வரும். 4k பிளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் கிடைக்கும். ஓகேவா, இதை கொண்டு வந்து இங்கே எழுதிடலாம். 4k ஸ்கொயர் பிளஸ் 4k பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்லயும் என்ன காமனா இருக்கு, நம்மளுக்கு 4 காமனா இருக்கு. அந்த 4 நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம்.
4 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன மட்டும் இருக்கு, கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும், பிளஸ் கே இருக்கும். ரிமைண்டர் இங்க பிளஸ் 1 இருக்கு. ஓகே, இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்க, இது 4 ஆல மல்டிப்ளேவா இருக்கா? அப்போ 4 ஆல மல்டிப்ளே இருந்ததுன்னா இந்த டேர்ம் மட்டும் என்ன ஆகும், 4 ஆல டிவைட் ஆகும். டிவைட் ஆயிட்டு பிளஸ் 1 இருக்கு பாருங்க. அப்ப என்ன இருக்கா, இது என்ன மீனிங், இங்க ரிமைண்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம டிவிஷன் யூக்ளிட் டிவிஷன் லெம்மால என்ன இருக்கும், பிளஸ் ஆறுன்னு இருக்கா? இது இந்த ஃபார்ம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். BQ பிளஸ் ஆர் தானே நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா. அப்ப ஏ இதான் நம்மளோட ஏ எக்ஸ் ஸ்கொயர். இங்க பின்றத 4ன்னு வச்சுக்கோங்க. இந்த கியூன்றத கே ஸ்கொயர் பிளஸ் கேன்னு வச்சுக்கலாம். பிளஸ் ஆர் என்னதான், ரிமைண்டர். ஓகேவா? அப்ப இந்த டேர்ம் டிவிசபிள் பை 4 தான். ஆனா ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு 1 கிடைச்சிருக்கு. ஓகே, அதான் இதோட மீனிங். அப்ப எப்படி எழுதிக்கலாம், when divided by 4 it leaves the remainder ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ரிமைண்டர் எய்தர் 0வா இருக்கணும் இல்ல 1ஆ இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு, செகண்ட் கேஸ்ல நம்மளுக்கு 1 கிடைச்சிருச்சு. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.